அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டா என்ன நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பதவியேற்பு விழாவின் போது ஒரு 3 கையெழுத்துக்கள வந்து போட்டிருப்பாங்க. அதுல என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 500 யூனிட் வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 2வது அறிவிப்பாக என்ன இருந்திருக்கும்னா, அந்த போதை பழக்கத்த தடுக்கிறதுக்காக ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்திருப்பாங்க. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பாதுகாப்ப உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறத நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுல இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய துவக்க விழா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க போகுது. சரிங்களா? சோ இந்த திட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற இந்த சிறப்பு படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனி சின்னம் ஓகேங்களா? சிங்கம் இருக்கிற மாரி ஒரு தனி சின்னத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான சீருடையும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சீருடைய தான் அவங்க அணியப் போறாங்க. சரிங்களா? பெண் காவலர்கள் இந்த சீருடைய தான் அணியப் போறாங்க. வாகனங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான திருத்தங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பு, பொது இடங்கள வந்து பாதுகாக்கிறது, பெண்கள், குழந்தைகளுக்கு அந்த ஹராஸ்மென்ட் போன்ற விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள உறுதிப்படுத்துறது தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையுடைய முக்கிய நோக்கமாக இருக்கப் போகுது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐஜி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபிசர் தான் வந்து இந்த இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோட ஹெட்டா இருக்க போறாங்க. ஓகேவா? இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோட அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழ தான் இருக்க போகுது. அந்த மாரி இப்போ யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, பவானீஸ்வரி அப்படிங்கிற ஐஜி தலைமையில இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறது அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சரிங்களா? சோ இந்த திட்டத்தினுடைய துவக்க விழா எங்க ஆரம்பிக்கிறாங்க? சென்னையில வச்சு ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா? சோ அதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா எக்ஸ்பாண்டட் இட்ஸ் நியூக்ளியர் ஆர்சனல் இன் 2025 சேஸ் சிப்ரி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சிப்ரி அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் கூட நமக்கு பரீட்சையில கேட்கலாம். மேபி. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க தான் இந்த சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்க்காக ஒவ்வொரு நாடும் மிலிட்டரிக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க. டாப் 5 கண்ட்ரீஸ் என்ன, ஒவ்வொரு நாட்டுக்கிட்டயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளவு இருக்கு, அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சரியா? உலக அளவுல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 நாடுகள் கிட்ட மட்டும் தான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 9 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் 2025ல இருந்தத விட 2026ல கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல இந்த சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்காங்க. அதுல இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட 2025ல ஏறக்குறைய 180 நியூக்ளியர் வார்ஹெட் இருந்திருக்கும். அணுகுண்டுகள் வந்து வச்சிருந்திருக்கோம். இப்ப அது வந்து 180 அப்படிங்கிறது 190ஆக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத தாண்டி பார்க்கிறப்ப, நமக்கு இந்த டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாடுகள், அந்த பட்டியல்ல இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் 5த் லார்ஜஸ்ட் மிலிட்டரி ஸ்பெண்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மிலிட்டரிக்காக செலவு பண்ணக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற அந்த பட்டியல்ல இந்தியா 5வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதல் 5 இடத்துல யார் இருக்காங்கன்னா, யுஎஸ், சைனா, ரஷ்யா, ஜெர்மனி. ஜெர்மனிக்கு அப்புறம் இந்தியா வந்து வராங்க. ஓகேவா? இந்தியா டிஃபென்ஸ்க்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, $92 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்கிறதாக இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? அத தாண்டி பார்க்கிறப்ப, அதிகமா வெப்பன்ஸ இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலேட்டடா இதுவரைக்கும் கேள்விகள் வந்ததில்ல. சிப்ரி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி மேபி கேட்டாலும் கேட்கலாம். அதனால நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசிலா டனல் பிட்வீன் காஷ்மீர் அண்ட் கார்கில் டு சி ஃபைனல் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜோசிலா டனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசிலா பாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இதான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்த மாரி இருக்கு அப்படின்னா, இதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். இங்க வந்து லடாக் வந்துரும். சரிங்களா? ஸோ இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ் தான் என்னதுன்னா, நமக்கு அந்த ஜோசிலா பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? லடாக்கையும், காஷ்மீரையும் கனெக்ட் பண்ணும். அதான் ஜோஜிலா பாஸ். ஆனா இந்த ஜோஜிலா பாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன்ல நம்மனால பயன்படுத்த முடியாது. ஓகே. வின்டர் சீசன்ல ஜோஜிலா பாஸ் வந்து நமக்கு பயன்பாடுக்கு வந்து உகந்ததாக இருக்காது.
ஃபுல்லா பனிப்பொழிவா இருக்கும். அதனால மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதனால இந்த ஜோஜிலா பாஸ சுத்தி போகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். சரிங்களா? அதனால தான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஜோஜிலால ஒரு டனல் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஹிமாலயாஸ கொடைஞ்சு ஒரு டனல் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டனல் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 13.14 கிலோமீட்டர் தூரம், ஒரு 13 கிலோமீட்டர் லாங் இந்த டனல். கிட்டத்தட்ட 11,578 அடி உயரத்துல இந்த டனல வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து பார்க்கிறப்ப. அட் அன் ஆல்டிட்யூட் ஆஃப் 11,000 ஃபீட்ல இது கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டனல் காஷ்மீர் அண்ட் கார்கில வந்து கனெக்ட் பண்ண போகுது. சரியா? ஸோ இதுல கிட்டத்தட்ட பணிகள் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் ஸ்ட்ரெச்ச இப்பதான் பில்ட் பண்ண போறாங்க. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எர்த்குவேக் அதிகமா நடக்கக்கூடிய செய்ஸ்மிக் ஜோன் 4ல வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க பில்ட் பண்ணாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.